Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அனிரா ட்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு, எம்மி மம்மி மஞ்சுன்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் ரெட் கலர்ல இருந்ததுன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டா ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் இந்த பீகாக் ஃபெதர் வச்சுட்டு எப்படி பியூட்டிஃபுல் நெக்லைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ் பேக் சைடு, இல்லை வந்துட்டு குர்தாக்கு வந்து ஃப்ரண்ட் லைனில் பண்ணலாம், இல்லை பட்டுப்பாவாடைக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பீகாக் ஃபெதர் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணும்போது. ஸோ இதுக்கு வந்துட்டு பீகாக் ஃபெதர் எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரையும் அந்த ஐ பார்ட்டில் வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு ப்ளவுஸ் மெட்டீரியலில் நெக்லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு பக்கத்தில் கொடி மாதிரி ஒரு டிசைன் நான் வந்துட்டு இங்கே ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு ரேண்டமாக வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பீகாக் ஃபெதர் வரணும், அந்த ஐ வரணும் அப்படிங்கிறத நீங்கள் ரேண்டமாக மார்க் பண்ணிக்கோங்க. பட் இதே சைஸில் இதே ஷேப்பில் இருக்கணும்ட்டு இல்லை, பட் ஒரு ரேண்டமாக ஒரு டிசைன், ஒரு பேட்டர்ன். இது நீங்கள் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லையும் ட்ரை பண்ணலாம். ஸோ பீகாக் ஃபெதர் பார்த்தீங்கன்னா நான் மேலே ஒன்று, இங்கே சைட்ஸில் லெஃப்ட் சைடில் போட்டிருக்க மாதிரி ரைட் சைட்லேயும் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இது பியூர்லி உங்களோட இஷ்டம் தான். இது வந்துட்டு ஒரு பேசிக் வீடியோ தான். பீகாக் ஃபெதர் வந்து எப்படி மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ அதை வந்து அவுட்லைன் எப்படி பண்ணலாம், அதுவும் ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி உங்களோட பீகாக் ஃபெதரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு ஒரு ஓவரால் வியூ. நெக்லைனில் சைடில் வந்துட்டு நான் பீகாக் ஃபெதர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பெருசாக இருக்கும், மேலே போக போக சின்னதாகிடும். ஸோ உங்களோட பீகாக் ஃபெதர் கட் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஷோல்டரில் வர கேப்புக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பீகாக் ஃபெதர் வந்துட்டு ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்துட்டு அந்த ஐ போர்ஷனுக்கு கொஞ்சம் மேலே இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை, இதுக்கு அவுட்லைன் பண்ணும்போது நீங்கள் வந்து நீட்டாக பண்ணிங்கன்னா போதும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பீகாக் ஃபெதர் வாங்கும் போதே கொஞ்சம் ஐ பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. முடிஞ்ச வரையும் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த இடத்துல வந்து இடம் ஜாஸ்தியாக இருக்கோ, இப்போ ஷோல்டர் பார்ட்டில் வந்துட்டு இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒர்க் ஏரியா, ஸோ அந்த இடத்துல சின்ன ஃபெதர் வச்சுக்கலாம். பட் அதே வந்துட்டு கீழே கொஞ்சம் வர ப்ளவுஸ் நெக்லைனிங் கீழெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இதை வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒன்றை இங்கே வச்சுருக்கேன், இதை வந்துட்டு இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. உங்கள் ஃபெதர் வந்துட்டு என்ன சைஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கு ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம். அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அவுட்லைனுக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் க்ளூ கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பீகாக் ஃபெதரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மெட்டீரியலில் வந்துட்டு க்ளூ ரொம்ப சோக்காச்சுன்னா அதை வந்து ரொம்ப அப்ளை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் மேலாக லைட்டாக வச்சுட்டு உங்கள் ஃபெதரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். ஈவன் கிட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ சம்மர் வெக்கேஷனில் இருக்க கிட்ஸ்லாம் அவங்களுக்கு கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கள இதை ட்ரை பண்ண சொல்லுங்கள். அவங்களோட ட்ரெஸ்ஸை அவங்களே டிசைன் பண்ணிக்கிட்டதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபெதரை இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அது மேலே வச்சுட்டு ஃபெதர் எந்த டைரக்ஷனில் போதோ அதே டைரக்ஷனில் வச்சு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். உங்களோட பீகாக் ஃபெதர் வந்துட்டு நீட்டாக மெட்டீரியலில் ஸ்டிக் ஆகிக்கும் இந்த மாதிரி. இஃப் சப்போஸ் வந்துட்டு அந்த பீகாக் ஃபெதரில் இருக்க இது வந்துட்டு டைரக்ஷன் மாறுச்சு, இல்லை வந்துட்டு கொஞ்சம் அன்ஈவனாக போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளூ வந்துட்டு காயறதுக்கு முன்னாடியே அதை வந்துட்டு என்ன பொசிஷனில் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரைட் சைடில் கீழே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக போயிடுச்சு. அதை வந்து நான் இப்போ சரி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு டூல் லைக் ஒரு பின்னு இல்லை வந்துட்டு ஒரு சிசர் வச்சுட்டு அந்த லைன்ஸ் அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக அது ஷேப்புக்கு வந்துடும் இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி உங்களோட பீகாக் ஃபெதர்ஸ் எங்கெங்கே வேணுமோ எந்த பேட்டர்னில் வேணுமோ ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஃபெதரும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபெதர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு
உங்களுக்கு ஓவரால் ஒரு அவுட்லைன் தெரிஞ்சிடும் எந்த பேட்டர்னில் வந்து நம்ம பண்ணுறோன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபெதருக்கு அவுட்லைன் கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இது கொஞ்சம் ட்ரை பண்ண விடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கனாவது மேலே தூக்கிட்டு வருது சரியாக ஸ்டிக் ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு இப்போ அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நான் வந்து ஸ்டோன் செயின் பால் செயின் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பிகினர் லெவல், யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. பட் இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஆரி தெரியும்னா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுங்க, சூப்பராக வரும். ஸோ இல்லைனா வந்துட்டு நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் செயின் ஸ்டிச் கொடுக்கலாம் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி. பட் இங்கே வந்துட்டு நான் ஸ்டோன் செயின் பால் செயின் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஸ்டோன் செயின் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைக் ஸ்டோன் செயின் தான் வந்து மெயினாக போகும், மெயின் பிரான்ச் மாதிரி. அதை சுற்றியும் வந்துட்டு நான் பால் செயின் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சைடில் வந்துட்டு நீங்கள் இதர் பால் செயின் இல்லைனா வந்துட்டு சீட் பீட் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்லா கிராண்டாக வரும். ரொம்ப ஒரு ஆரி ஒர்க் பண்ண எஃபெக்ட் வரும் சீட் பீட் கொடுத்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஆரி ஒர்க் நல்லா தெரியும்னா நீங்கள் சீட் பீட் கொடுத்துக்கலாம். இல்லை நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரியிலேயே கூட நீங்கள் சீட் பீட் வச்சுட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஃபெதர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்டோன் செயின் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கணும், ஒவ்வொரு ஃபெதருக்கும் வந்துட்டு கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபெதருக்கும் தனியாக கொடுத்து அதனுடைய ஸ்டெம்மு தனியாக கொடுத்தீங்கன்னா சரி வராது. ஸோ கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். லைக் கீழேருந்து வர ஸ்டெம் மாதிரி வர ஸ்டோன் செயின் வந்து ரைட் சைடு டிசைனுக்கு போகுது. அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடில் கொடுக்குற டிசைன் வந்து இந்த கீழே இருந்து ஸ்டெம் வருது இல்லையா, அந்த ஸ்டோன் செயினோட போய் கனெக்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கண்டினியூட்டி இருக்கணும், அப்போ தான் வந்து பேட்டர்ன் வந்துட்டு நீட்டாக பியூட்டிஃபுல்லாக வரும். ஸோ இதை ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டோன் செயினை சுற்றி உள்ள வெளியே ரெண்டு பக்கமும் வந்துட்டு நான் பால் செயின் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ சீட் பீட் இல்லை கோல்ட் பீட் சின்னது அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பட் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் செயின் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி பால் செயின் யூஸ் பண்ணி இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பால் செயினை வந்துட்டு பீகாக் ஃபெதர்னுடைய அவுட்டர் லைன் ஃபுல்லாக கொடுத்துட்றோம். அவுட்டர் லைன் ஃபுல்லாக கவர் பண்ணணும். இப்போ கீழே பண்ண மாதிரி இப்போ மேலேயும் பண்ணுறேன். ஸோ க்ளூ வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நீங்கள் ரிவர்ஸ் அயன் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக ரொம்ப போட்டு வாஷ் பண்ணக்கூடாது, லைட்டாக ஷாம்பு வாஷ் மாதிரி லைட்டாக வந்துட்டு பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ உள்ளே வந்துட்டு நான் பால் செயின் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி உள்ளேயும் ஃபுல்லாக கவர் பண்ணணும். லைக் ஸ்டோன் செயினை சுற்றியும் பால் செயின் கவர் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ தான் வந்துட்டு டிசைன் பர்ஃபெக்டாக நீட்டாக வரும். இப்போ இதே மாதிரி அனதர் சைடும் நம்ம ஒட்டிக்கலாம். பட் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கான்னு எவ்ரி டைம் செக் பண்ணிக்கோங்க ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே. இப்போ இதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அனதர் சைடு ஒட்டிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஷார்ப்பான எட்ஜ் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஒட்டும் போதே. அப்போ தான் வந்துட்டு ஒரு ஷேப் நல்லா இருக்கும், பேட்டர்ன் நல்லா நீட்டாக வரும். பீகாக் ஃபெதர் மேலே சொல்கிற ஷேப் சொல்கிறேன் நான். இந்த இடத்துல முடியுது இல்லையா, அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் கூர்மையாக இருக்கிற மாதிரி எட்ஜஸ். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதே வந்து கண்டினியூ பண்ணுங்கள் மேலே இருக்க ஃபெதர்ஸ்க்கு. ஸோ நம்மளோட டிசைன் சூப்பராக ரெடி ஆகிடும். ஈஸியாக குயிக்காக யார் வேணாலும் செஞ்சிடலாம். இதில் வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டோன் செயின் பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஷேப் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பொறுமையாக ஷேப் கரெக்டாக வர மாதிரி பார்த்து ஒட்டுங்க. ரொம்ப அன்னீவனாக ஒட்டினீங்கன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த டிப்பு வந்துட்டு நல்லா நீட்டாக ஒரு ஷார்ப்பாக வரணும். அப்போ தான் வந்து அது அழகாக இருக்கும். லைக் பெண்டான மாதிரி ரவுண்டான மாதிரி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த இடத்துல இருந்து அடுத்த பெட்டல் லைக் அடுத்த ஃபெதர் வச்சுக்கலாம்.
ஸோ ஆன்லைனில் எப்படி வாங்குறது லிங்க் வந்துட்டு நான் சீக்கிரம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனல் இப்போ தான் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் செய்யறதுக்கு ஒரு பிளவுஸ் ஃபுல்லாக ஸ்லீவுக்கு ஃபுல்லாக செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 or 2 hours முடிஞ்சிரும். தென் ஸ்டோன் செயின் வந்துட்டு ஒரு மீட்டரே பார்த்தீங்கன்னா 45 rupees ரீட்டைல் ப்ரைஸ். பால் செயினும் அதே மாதிரி ஒரு 20 rupeesக்கே கிடைக்குது. பீகாக் ஃபெதர் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ ஒரு 200 rupeesக்குள்ள பியூட்டிஃபுல்லாக நம்மளோட பிளவுஸை டிசைன் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.